ஹாய் கைஸ், சிறடிக்கு சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து பூவெல்லாம் கட்டிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டெலாம் சொல்லுவாங்க, ஸோ நம்ம என்ன சமைச்சு போட்டாலும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நல்லாயிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம தெருவில் இருக்கிற நாய் கூட அந்த இதெல்லாம் டேஸ்ட்டு செஞ்சு நம்ம பின்னாடியே வரும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த நம்ம ஹஸ்பண்ட்மாருங்கலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மீனை வந்து சவால் விடுவாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட்லாம் வந்து அப்படி கிடையாது, நான் என்ன செஞ்சாலும் அது வந்து நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லாமல் இருக்கவே மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்கிற டிஷ்ஷை வந்து நீ வந்து செஞ்சு கொடுவோம் வீட்டுக்காருக்கு, அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற டிஷ்ஷை வந்து நம்ம மீனை வந்து செய்யறதுக்காக வந்து கேட்பாங்க. சரின்ட்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம ரோஹிணி வந்து மனோஜை பார்த்துட்டு என்னங்க இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனோஜோட ஜோசியர் வந்து அவர் தான் ஏதோ ஜோசியர் வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி போய் அவங்க அத்தையை வந்து விஜயாவை போய் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பீரோவில் வந்து திறந்து காமிக்காங்க. என்னடா இப்படி கலர் வாங்கி வச்சுருக்கா, அதில் ரெண்டாக வாங்கி வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, இதை தான் போட சொல்லியிருக்காங்கம்மா ஜோசியர், நான் வாழ்கிறது வளர்ச்சியை பார்த்து யாருமே பிடிக்கல போல, அதனால் நான் யாரையும் நம்ப மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பேசுகிறாங்க. பேசினோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து கடைசியில் சொல்லிட்டு போகிறாங்க, ஸோ பைத்தியமாக போறையாடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியே போயிடுவாங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து மனோஜ் வந்து சொல்லுவாங்க, இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. துவைக்காமே நீ இந்த ட்ரெஸ்ஸை போட போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் துவைக்கக்கூடாது, நீ மட்டும் தான் துவைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போய் வெளியே நின்று அந்த ட்ரெஸ்ஸை ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாமி கும்பிட்றாங்க. மனோஜ் வந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அண்ணாமலை வந்து சாப்பிட வந்துட்டார். நம்ம மீனை வந்து பார்த்திங்கன்னா, அந்த அவங்க சொன்ன டிஷ்ஷை வந்து தோசை கணக்கு செஞ்சு அதில் என்னமோ வச்சு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சு எல்லாத்துக்குமே வந்து சமைச்சிட்டாங்க. சமைச்சு அண்ணாமலை வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்குது இந்த டிஷ்ஷு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா, விஜயாவும் வர்றாங்க. விஜயா வந்து என்ன புது டிஷ்ஷாக வச்சு எங்களை வந்து இது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து எப்போயுமே வந்து திட்டத்தானே செய்வாங்க அப்படின்னு வந்து திட்டிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம முத்து வராரு, ஃபோன் பேசிகிட்டே வர்றதை பார்த்திங்கன்னா, முத்து வரதை பார்த்து நம்ம மீனாக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம வீட்டுக்கார் வந்து எப்படியா வந்து சொல்லணும் அப்படின்றக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் முத்து வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, மீனா கொஞ்சம் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிடுவாங்க. ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே சொல்லலையே, அவங்க சொன்ன மாதிரியே வந்து எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே பார்த்திங்கன்னா, இந்த டிஷ்ஷு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா, அப்போ இந்த டிஷ்ஷை வந்து செய்யும்போது வந்து எனக்கு எப்போயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மீனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜும் ரோகிணியும் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா, அவங்க பையன் ரோகிணி பையன் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து பர்த்டே வருதுலம்மா, எனக்கு ட்ரெஸ்ஸு கேக்கு எல்லாமே எனக்கு வாங்கித்தாம்மா, ஷூ எல்லாமே வாங்கித்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் எனக்கு அம்மாவாயிட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரி உனக்கு எல்லாமே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க. சரின்ட்டு சரி நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. வெளியே எங்கே கிளம்புறாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க பையனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்து கிளம்பிட்டாங்க. அப்போது நம்ம விஜயா ஃப்ரெண்டு வந்து அங்கே போயிடுறாங்க கடைக்கு. நாளைக்கு நடக்குது வந்து ப்ரோமோ என்ன கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இந்த ட்ரெஸ் போகுதுன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ஒரு கோட் ஷர்ட் வந்து எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே அவங்க வேலை பார்க்குற கடையில் வந்து அவங்க வந்து எடுத்து கொண்டு போகிறாங்க. உங்கள் பையனுக்கு இது நல்லாயிருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனோன்னு பார்த்திங்கன்னா, விஜயா வந்து சொல்கிறாங்க, என்னது உங்கள் பையனா, என்ன ரோகிணி சொல்கிறான் இந்த ஆள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நம்ம ரோகிணி பார்த்திங்கன்னா திருன்னு முழிச்ச மாதிரி நிற்கிறாங்க. ஸோ அதோட வந்து சீரியல் வந்து முடிஞ்சு. ஸோ ஓகே பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பை டாட்டா.